திரும்பலம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடையனார் நமர் பாண்டி கொடுமுடி நாளையும் எல்லாம் அல்ல சிவகாமி நமர் கூத்த பெருமானுடைய திருவிழையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவிழையும் என்னை துலகுக்கு அறிமுகப்படுத்திய போட்டுதற்கு மலர்மை குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜையுடைய திருவிழையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். ஒரு காட்டுல அரசியல்வாதிகள் அரசியல் எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் அரசியலுக்குள்ள போனா எப்படி எல்லாரும் அதுக்குள்ள போய் வெல்ல முடியல, எத்தனையோ அப்போ இந்த நாட்டுல நல்லவர்களே இல்லையா, நல்லவங்க எல்லாம் அரசியல் வேண்டான்னு ஒதுங்கிக்கிறாங்க. நமக்கு இருக்கப்பா அது சாக்கற நல்லவர்கள் அரசியலுடைய நிர்வாகத்துக்குள்ள போறதே இல்லை. நம்ம போய் அதுல தப்பிச்சு வர முடியாதப்ப உண்மை. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கதை. ஒரு காட்டுல ஒரு நரி, ஒரு சிங்கம், ஒரு எலி, ஒரு நரி, ஒரு சிங்கம், ஒரு எலி, ஒரு ஓநாய், இந்த 4 ஃப்ரெண்டுங்க. இந்த 4 ஃப்ரெண்டு, இந்த 4 ஃப்ரெண்ட்ல ஒரு இந்த மான்கறி மேல ரொம்ப பிரியமா இருந்தது இந்த சிங்கம். அதுக்குன்னு ஒரு நல்ல கொழுன்னு இருக்கிற கொளுத்த மானா பார்த்தது. இந்த கொளுத்து மான இருக்கிறதுலே சிங்கம் தானே வீரமான ஒரு மிருகம். அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, இந்த மானை துரத்தி துரத்தி பார்த்தது, மான் சிக்கவே இல்லை, ரொம்ப ஸ்பீடா ஓடிடுச்சு. அப்ப இந்த மான் சிக்கல. இந்த மான் சிக்கலின் உடனே ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, நம்ம இவ்வளவு பெரிய கூட்டமைப்பா இருந்து இவ்வளவு பெரிய இது இருந்து நம்ம வந்து இந்த மானை பிடிக்க முடியலையேன்னு ஒரு சிங்கத்துக்கு ஒரு வருத்தம். உடனே இந்த நரி சொல்லிச்சு, எலி கூப்பிட்டு, நண்பா இது ஏன் அப்படி கவலையில் இருக்கான்னு சிங்கத்துக்கு கேட்டது. சிங்கம் இப்படி சொல்ல உடனே நரி சொல்லிச்சு, கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா சொல்றேன். மான் வந்து வேகமா ஓடுதுன்னா அதுல கால் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம நண்பருக்கு நீ எதுக்கு கவலைப்படுற? யாருப்பா நண்பன் அப்படின்னா எலி. இந்த எலின்னு கூப்பிட்டு சொல்லிச்சு, நண்பா நம்ம தலைவர் நம்ம நண்பன் ரொம்ப கவலைப்படுறான். நீ என்ன செய்யறீன்னா, இந்த மான் நல்லா அசந்து தூக்கும் போது நீ போய் காலை பிடிச்சி கடிச்சிட்டு வந்துரு, கால் தூங்கும் போது காலை பிடிச்சி கடிச்சிட்டு வந்து அப்படின்னு இந்த இது சொல்லி கொடுத்தது, நரி சொல்லி கொடுத்தது. நரி சொல்லி கொடுத்தோடனே இந்த எலி சரி சரிட்டு ஒரு நாள் மான் நல்லா தூங்கில போய் காலை பிடிச்சி கடிச்சு பஞ்சர் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த மான்னால ஓட முடியல, சிங்கம் பிடிச்சிருச்சு. அப்போ பிடிச்சி இந்த மானை அடிச்சு கூட வச்சு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி. சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கையில நரி சொல்லிச்சு, அட இருங்கப்பா, இவ்வளவு நாளா துரத்தி துரத்தி பார்த்தோம், இந்த மான் சிக்கல, இன்னைக்கு தான் சிக்கி இருக்குது, போய் எல்லாம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிடுவோம் என்ன சரிட்டு, சரி நண்பன் சொல்றது ஒரு நல்ல யோசனையா தான் இருக்குது இந்த சிங்கம், சரி சாமி கும்பிட போவோம், எல்லாம் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாம் குளிக்க போயிடுச்சு. அது வரல யாருப்பா பாத்துக்கிறது அப்படின்னா நரி, அட நீங்க எல்லாம் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் அது வரல பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு. சரின்னு இந்த எலி, ஓனாயி, இது சிங்கம் 3 குளிக்க போயிடுச்சு. குளிச்சுட்டு முதல்ல எலி வந்தது. எலி வந்த உடனே சொல்லிச்சு, நரி சொல்லிச்சு, நரி அப்படியே சோகமா கொண்டு இந்த எலி வந்து, ஏன் நண்பா நம்ம தான் பெரிய வேட்டையாக இருந்தாச்சே, இவ்வளவு முதல்ல சிங்கம் வந்தது. குளிச்சுட்டு சிங்கம் வந்தது. சிங்கம் வந்த உடனே இந்த நரி கவலையா இருந்ததை பார்த்துட்டு சிங்கம் கேட்டது, ஏன் நண்பா இவ்வளவு சுகமா இருக்கிறேன், நம்ம லட்சியம் நிறைவேறிச்சல்னு. போப்பா என்னால தாங்கவே முடியல அப்படின்னு. என்னப்பா தாங்க முடியல, என்ன ஆச்சு சொல்லு, நடந்தது சொல்லு, சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவியா, என்னால தாங்க முடியல, வருத்தப்பட மாட்டேன் சொல்லு அப்படின்னு. உடனே இந்த நரி சொல்லிச்சு, இல்ல இந்த எலி இப்ப வந்தது, அது என்ன சொல்லுது தெரியுமா, என்னப்பா சிங்கம் அது போய் அசிங்கமா இருக்குது, அது எது போய் வீரம், நான் போய் கடிச்சனால சிங்கம் மானம் பிடிச்சது, இப்ப இந்த சிங்கத்துக்கே சாப்பாடு நான் தான் போடுறேன், அது போய் காட்டு சிங்கமா ராஜாவாமா அப்படின்னு. சிங்கத்தை கோவம் வந்துச்சு. எலி பையெல்லாம் அப்படி சொல்லிச்சு, ஆமாப்பா எனக்கு சாப்பிடலாமா வேண்டாமா அசிங்கமா இருக்குப்பா அப்படின்னு. ஒரு எலி அதை பார்த்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் தொடமாட்டேன் அப்படின்ட்டு போயிருச்சு, சிங்கம் போயிருச்சு.
அதுக்கப்புறம் எலி வந்தது. எலி வந்த உடனே, ஏப்பா என்னப்பா ஆச்சு, என்ன சிங்கத்தை காணா, எல்லாம் சாப்பிடலாமல்ல அப்படின்னு. உடனே இந்த நரி சொல்லிச்சு, இது ஒண்ணும் இல்லப்பா, இந்த ஓநாயி அப்படியே ஒடிச்சு எல்லா கறியும் சாப்பிட்டு சாப்பிட்டு புளிச்சு போச்சாமா, மான்கறி நிறைய சாப்பிட்டுச்சாமா, அதனால எலிக்கறி தான் அது பிடிக்கும்னு தேடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு உள்ள பிடிக்கிறது குறிக்கோளா இருக்குது. எலி விட்டா மாதிரி ஜவாரி ஓடி போச்சு. ஆச்சா, எலி போயிடுச்சு. இனி இருக்கிறது என்ன, இந்த ஓநாய் ஒண்ணுதான். இந்த ஓநாய் வந்தது. இந்த ஓநாய் வந்த உடனே ஆஹ், ஓநாய் சொல்லுச்சு, ஏப்பா எல்லாம் ஒருத்தரிங்க அப்படின்னு ஓநாய் கேட்டு. இல்லப்பா, எனக்கு மனசே சரியில்லை. அட என்னாச்சு நடந்தது சொல்லு. இல்லப்பா சொன்னா வருத்தப்படுவியா. அட என்னன்னு சொல்லு. கொஞ்ச நாளாவே நம்ம கூடத்துல, நம்ம நட்புக்குள்ள இந்த ஓநாய் கரு முடிச்சு தெரியுது. எனக்கு நிகரா இருக்கிறேன்னு இந்த சிங்கத்துக்கு நிகரான நினைச்சுட்டு தெரியுது. இன்னைக்கு வந்த உடனே ஓநாயத்தை முதல்ல அடிக்க போறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லி போட்டு விட்டுது. ஓநாய் ஒரு வகையில தைரியமான மிருகம் தான். ஆனா இருந்தாலும் நமக்கே வம்பு, சிங்கத்துக்கு அடி வந்து நாம சாப்பிடுமா அப்படின்ட்டு அது ஓடி போச்சு. நரி நீட்டா கொண்டு அப்படியே பீஸ் போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டது. அதுதான் அரசியல். இதுதான் அரசியல். இந்த அரசியலுக்குள்ள போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லாரும் அரசியல்ல போய் நின்ற முடியாது. இன்னைக்கு எடப்பாடி அவர் ஏடிஎம்கே இருக்கார், தலைமை இருக்காரு, ஸ்டாலின் ஐயா இருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் தலைமை பொறுப்பு இருக்காங்க அப்படின்னா, நான் எந்த கட்சியும் ஆதரித்தோ ஏதோ பேசல. நம்ம நாமளஜி ஜாதத்தை பார்த்து கூட ஒரு நீங்க ஒரு பொது வழியில அந்த ஜாதத்தை உயர்வ சொல்லணுங்கிறதுக்காக தான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மையான திறமைகளும் தனித்தன்மையான ஒரு பவரும் உண்டு. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய கழகத்தினுடைய தலைமையில ஸ்டாலின் ஐயாவோ இல்ல வந்து ஒரு இந்த பக்கம் வந்து ஒரு எடப்பாடியாரோ இருக்க முடியாது. அப்போ அந்த தன்மையில ஒரு சில ஜாதகங்கள் மட்டும்தான் இருக்கும். எந்த ஜாதகமும் அந்த தன்மைக்கிறோம்னா அந்த பவர்ஃபுல் வேணும், அந்த நரித்தந்திரம் வேணும். அது இல்லைன்ட்டா போய் யதார்த்தமா போய் மாட்டிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? அப்போ அந்த நரி தந்திரம் அப்படிங்கிறதா வக்ரகுணம். புரியுதுங்களா? அப்போ புரியுது வக்ரம் பெற்ற புரியுது. ஜாதகம் எப்படி இருப்பாங்க? நரி மாதிரி இருப்பாங்க. எப்படி வேணாலும் மாட்டிடுவாங்க. புரியுதுங்களா? எப்படி வேணாலும் ஆ பேசுவாங்க. ஆ அப்புறம் ஆ. வக்ர கிரகங்களுடைய தன்மை என்னங்கிறது இப்ப புரிஞ்சுக்கணும். ம் தந்திரசாலிகள் ம் என்னங்க? ம். ஏன்னா அதான் குடியார பேச்சு வெடிஞ்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வக்ர கிரகங்கள் நான் என்ன சொல்லிக்கிறேன், தண்ணி போட்ட கிரகம் மாதிரி. இது இங்க உதிக்குமா அங்க உதிக்குமா தெரியாது, முழுசு நம்ப முடியாது. புரியுதுங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும். ம். அது. ம். பொதுவாவே எல்லா ஃபீல்டுலயுமே வந்துருச்சு சார். சார், பொதுவாவே எல்லா ஃபீல்டுலயுமே அந்த தந்திரம்ன்றது வந்துருச்சு. புரியல. இல்ல, பொதுவாவே ம். எல்லா அந்த ஃபீல்டுலயுமே அந்த தந்திரம்ன்றது வந்துருச்சு. அந்த இல்ல உண்மைக்கு இல்ல, பிறந்த அதாவது ஒரு ஒரு ஆளுன்றது. அரசியல்வாதிக்கு மட்டும் சொல்லல, ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்புகள் இருக்கணும் அப்படின்னா வக்ர கிரகங்கள் அதான். இருக்கிறவங்க இருந்தாதான் கொஞ்சம் தலைமை பொறுப்பு தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். தலைமை சரி சரி. பொறுப்புனாலே வக்ர கிரகங்களுடைய பவர்ஃபுல் வேணும். ம். கிளாஸ்க்குள்ள போலாமா?